எறும்பின் ஊர்ந்து செல்லும் சத்தத்தை உணரும்போது புலன்களின் கதவுகளை நிறுத்துங்கள். பிறகு அவர் மிகவும் எளிமையானவராகத் தெரிகிறார். ஆனால் அது அவ்வளவு எளிதல்ல. நான் அதை மீண்டும் படிப்பேன். ஒரு எறும்பின் ஊர்வதை உணரும்போது புலன்களின் கதவுகளை நிறுத்துங்கள். பிறகு இது ஒரு உதாரணம் மட்டுமே. எதுவும் செய்யும். ஒரு எறும்பின் ஊர்வதை உணரும்போது புலன்களின் கதவுகளை நிறுத்துங்கள். பின்னர் பின்னர் விஷயம் நடக்கும். சிவன் என்ன சொல்கிறார்? உங்கள் காலில் ஒரு முள் உள்ளது. அது வலிக்கிறது. நீங்கள் துன்பப்படுகிறீர்கள். அல்லது ஒரு எறும்பு உங்கள் காலில் ஊர்ந்து செல்கிறது. நீங்கள் ஊர்ந்து செல்வதை உணர்கிறீர்கள். திடீரென்று அதை தூக்கி எறிய விரும்புகிறீர்கள். எந்த அனுபவத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு காயம் உள்ளது. அது வலிக்கிறது. உங்களுக்கு தலைவலி அல்லது உடலில் ஏதேனும் வலி உள்ளது. எதுவும் ஒரு பொருளாகச் செய்யும். இது ஒரு உதாரணம் மட்டுமே. ஒரு எறும்பின் ஊர்ந்து செல்வது. சிவன் கூறுகிறார், எறும்பின் ஊர்ந்து செல்லும் உணர்வை உணரும்போது புலன்களின் கதவுகளை நிறுத்து. நீங்கள் என்ன உணர்ந்தாலும் புலன்களின் அனைத்து கதவுகளையும் நிறுத்து. என்ன செய்ய வேண்டும்? கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் குருடராக இருப்பதாகவும் உங்களால் பார்க்க முடியாது என்றும் நினைத்துப் பாருங்கள். உங்கள் காதுகளை மூடிக்கொண்டு உங்களால் கேட்க முடியாது என்றும் நினைத்துப் பாருங்கள். 5 புலன்களிலும் நீங்கள் அவற்றை மூடுகிறீர்கள். அவற்றை எப்படி மூட முடியும்? இது எளிது. ஒரு கணம் சுவாசிப்பதை நிறுத்துங்கள். உங்கள் எல்லா புலன்களும் மூடப்படும். சுவாசம் நின்று எல்லா புலன்களும் மூடப்பட்டதும் இது எங்கே ஊர்ந்து செல்கிறது? எறும்பு எங்கே? திடீரென்று நீங்கள் அகற்றப்படுகிறீர்கள். தொலைவில். என்னுடைய நண்பர்களில் ஒருவரான மிகவும் வயதான ஒரு பழைய நண்பர் படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்தார். மருத்துவர்கள் இப்போது அவரால் 3 மாதங்களுக்கு படுக்கையில் இருந்து நகர முடியாது என்றும் 3 மாதங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் சொன்னார்கள். அவர் மிகவும் அமைதியற்ற மனிதர். அது அவருக்கு கடினமாக இருந்தது. நான் அவரை பார்க்கச் சென்றேன். அதனால் அவர் எனக்காக ஜெபித்து நான் இறக்கும்படி என்னை ஆசீர்வதியுங்கள். ஏனென்றால் இந்த 3 மாதங்கள் மரணத்தை விட அதிகம். நான் கல்லைப் போல இருக்க முடியாது. மற்றவர்கள் நகராதே என்று சொல்கிறார்கள் என்று சொன்னேன். நான் அவரிடம் இது ஒரு நல்ல வாய்ப்பு. கண்களை மூடிக்கொண்டு நீ வெறும் கல் என்று நினைத்துக்கொள். உன்னால் நகர முடியாது. உன்னால் எப்படி நகர முடியும்? நீ ஒரு கல், வெறும் கல், ஒரு சிலை. கண்களை மூடு. நீ இப்போது ஒரு கல், ஒரு சிலை என்று உணரு. என்ன நடக்கும் என்று அவன் என்னிடம் கேட்டான். நான் அவனிடம் முயற்சி செய். நான் இங்கே உட்கார்ந்திருக்கிறேன். எதுவும் செய்ய முடியாது. எதுவும் செய்ய முடியாது. நீ எப்படியும் 3 மாதங்கள் இங்கே இருக்க வேண்டும். அதனால் முயற்சி செய் என்றேன். அவன் ஒருபோதும் முயற்சி செய்திருக்க மாட்டான். ஆனால் நிலைமை மிகவும் சாத்தியமற்றதாக இருந்ததால், சரி, ஏதாவது நடக்கலாம் என்பதால் நான் முயற்சிப்பேன். ஆனால் நான் அதை நம்பவில்லை என்று அவன் சொன்னான். நான் கல் போன்றவன், சிலை போல இறந்துவிட்டேன் என்று நினைப்பதன் மூலம் ஏதாவது நடக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் நான் முயற்சிப்பேன். அதனால் அவன் முயற்சித்தான். ஏதோ நடக்கப் போகிறது என்று நானும் நினைக்கவில்லை. ஏனென்றால் அந்த மனிதன் அப்படித்தான். ஆனால் சில நேரங்களில் நாம் சாத்தியமற்ற சூழ்நிலையில், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கும்போது விஷயங்கள் நடக்கத் தொடங்குகின்றன. அவன் கண்களை மூடினான். 2 அல்லது 3 நிமிடங்களுக்குள் அவன் கண்களைத் திறந்து எதுவும் நடக்கவில்லை என்று சொல்வான் என்று நான் நினைத்ததால் நான் காத்திருந்தேன். ஆனால் அவன் கண்களைத் திறக்கவில்லை. 30 நிமிடங்கள் கடந்துவிட்டன. அவன் ஒரு சிலையாகிவிட்டதை என்னால் உணரவும் பார்க்கவும் முடிந்தது. அவன் நெற்றியில் இருந்த பதற்றமெல்லாம் மறைந்துவிட்டது. அவன் முகம் மாறியது. நான் வெளியேற வேண்டியிருந்தது. ஆனால் அவன் கண்களைத் திறக்கவில்லை. அவர் மிகவும் அமைதியாக இருந்தார். இறந்தது போல். அவரது மூச்சுத் திணறல் தணிந்தது. நான் வெளியேற வேண்டியிருந்ததால் நான் அவரிடம், நான் இப்போது போக விரும்புகிறேன். எனவே தயவு செய்து உங்கள் கண்களைத் திறந்து என்ன நடந்தது என்று சொல்லுங்கள்
என்று சொல்ல வேண்டியிருந்தது. அவர் கண்களை திறந்தார். வேறு ஒரு மனிதராக. அவர், "இது ஒரு அதிசயம். நீங்கள் எனக்கு என்ன செய்தீர்கள்?" என்று கேட்டார். நான் அவரிடம், "நான் எதுவும் செய்யவில்லை" என்று சொன்னேன். அவர், "இது ஒரு அதிசயம் என்பதால் நீங்கள் ஏதாவது செய்திருக்க வேண்டும்" என்றார். நான் ஒரு கல் போல, ஒரு சிலை போல் இருக்கிறேன் என்று நினைக்கத் தொடங்கியபோது, திடீரென்று என் கைகளை அசைக்க விரும்பினாலும் அதைச் செய்ய முடியாது என்ற உணர்வு எனக்கு வந்தது. நான் பலமுறை என் கண்களைத் திறக்க விரும்பினேன். ஆனால் அவை கல் போல் இருந்ததால் என்னால் அவற்றைத் திறக்க முடியவில்லை. அவர் சொன்னாரு, "நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு கூட எனக்கு கவலையா இருந்துச்சு. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆனா நான் என்ன செய்ய முடியும்? இந்த 30 நிமிஷம் என்னால அசையவே முடியல. ஒவ்வொரு அசைவும் நின்றதும் திடீரென்று உலகம் மறைந்து போச்சு. நான் மட்டும் என்னுள்ளே ஆழமா இருந்தேன். அப்புறம் வலி மறைந்தது. கடுமையான வலி இருந்தது. இரவில் ஒரு மயக்க மருந்து இல்லாமல் அவனால் தூங்க முடியவில்லை. ஆனால் வலி மறைந்து விட்டது. வலி மறைந்து போகும்போது அவருக்கு எப்படி இருந்தது என்று நான் கேட்டேன். அவர் கூறினார், முதலில் அது எங்கோ தொலைவில் இருப்பதாக நான் உணர ஆரம்பித்தேன். வலி இருந்தது. ஆனால் வேறொருவருக்கு நடப்பது போல மிக தொலைவில். பின்னர் படிப்படியாக, படிப்படியாக யாரோ ஒருவர் விலகிச் சென்று கொண்டிருப்பதும், நீங்கள் அவரை பார்க்க முடியாது என்பதும் போல அது மறைந்து விட்டது. வலி மறைந்து விட்டது. குறைந்தது 10 நிமிடங்களுக்கு வலி இனி இல்லை. ஒரு கல் உடலுக்கு எப்படி வலி இருக்க முடியும்? இந்த சூத்திரம் கூறுகிறது, புலன்களின் கதவுகளை நிறுத்துங்கள். கல் போல் ஆகுங்கள். உலகத்திற்கு மூடுங்கள். நீங்கள் உலகத்திற்கு மூடப்படும்போது, உண்மையில் நீங்கள் உங்கள் சொந்த உடலுக்கும் மூடப்படுகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் உடல் உங்களுடையது அல்ல. அது உலகின் ஒரு பகுதி. உலகத்திற்கு நீங்கள் முழுமையாக மூடப்படும்போது, உங்கள் சொந்த உடலுக்கும் நீங்கள் மூடப்படுகிறீர்கள். பின்னர் சிவன் கூறுகிறார், பின்னர் விஷயம் நடக்கும். எனவே உடலுடன் அதை முயற்சி செய்யுங்கள். எதுவும் செய்யும். உங்களுக்கு சில எறும்புகள் உங்கள் மீது ஊர்ந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. இல்லையெனில் நீங்கள் நினைப்பீர்கள், எறும்பு ஊர்ந்து செல்லும்போது நான் தியானம் செய்வேன். மேலும் இது போன்ற பயனுள்ள எறும்புகளை கண்டுபிடிப்பது கடினம். எனவே எதுவும் செய்யும். நீங்கள் உங்கள் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். குளிர்ந்த விரிப்புகள் இறந்துவிட்டதாக உணர்கிறீர்கள். திடீரென்று விரிப்புகள் போய்விடும், போய்விடும், போய்விடும். அவை மறைந்துவிடும். உங்கள் படுக்கை மறைந்துவிடும். உங்கள் படுக்கையறை மறைந்துவிடும். உலகம் முழுவதும் மறைந்துவிடும். நீங்கள் மூடப்பட்டிருக்கிறீர்கள். இறந்திருக்கிறீர்கள். வெளியே ஜன்னல் இல்லாத லீப்னிட்ஷியன் மோனாட் போல ஒரு கல். நீங்கள் நகர முடியாது. பின்னர் நீங்கள் நகர முடியாதபோது நீங்கள் உங்களிடம் திரும்பிச் செல்லப்படுகிறீர்கள். நீங்கள் உங்களை மையமாகக் கொண்டிருக்கிறீர்கள். பின்னர் முதல் முறையாக உங்கள் மையத்திலிருந்து பார்க்க முடியும். உங்கள் மையத்திலிருந்து நீங்கள் ஒரு முறை பார்க்க முடிந்தால் நீங்கள் மீண்டும் அதே மனிதராக இருக்க முடியாது.